Okay pa, take question number 12 question பா. இருப்பா ஏன்பா இன்னும் ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்லணும் ஃபேக்டரிங்களா. ஓகே, ஐ வில் பி டெல்லிங். எடுப்பா question number 12, illustration number 12 இருக்கிறதுலே பெரிய question பா, மற்றதெல்லாம் ஈஸி. ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், 2 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும். வீட்டில் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரணும், சரியா? See, all these chapters are very easy. Only one thing is students are committing mistake that debtors வந்து பேலன்ஸ்ன்றது மறந்துடுறாங்க. It is like credit sales னு எடுத்துக்கிறாங்க. Throughout the year loan வந்து சேம் அமௌண்ட் தான் மறந்துடுறாங்க. புரியுதா? அந்த இடத்துல தான் இஷ்யூ என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்றாங்க. ஓகே, கமிஷன்ங்கிறது டிரான்சாக்ஷன் ஓரியன்டே தவிர்த்து பீரியட் ஓரியன்டட் கிடையாது. கரெக்டா? So it depends upon always the transaction. Okay, yes. Let us see. Now illustration number 12. ஏம்பா எனக்கு ஒரே ஒரு பேசிக் கொஸ்டின் பா, நீ இதை ஆன்சர் பண்ணிட்டானா இது வேலை முடிஞ்சது. யூ டோல்ட் மீ தட் டிசிபி பீரியட் கம்மியாச்சுன்னா நல்லதா அதிகமாச்சுன்னா நல்லதாப்பா? கம்மியாச்சுன்னா நல்லது. ஏன்பா இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து 3,60,000 இருக்குப்பா, கரெக்டாப்பா? கரெக்டா இருக்கா? இருக்கு. 2 கேசஸ் கொடுக்குறேன் நான், 2 கேசஸ்லயுமே 3,60,000 இருக்கு. ஓகே, கேஸ் 1, கேஸ் 2. இது வந்து என்ன? கிரெடிட் சேல்ஸ். இயர்ல வந்து எவ்வளவு டேஸ் இருக்கு? 360 டேஸ் இருக்கு. கரெக்டா? டேஸ் இன் ஏ இயர். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் third aspect comes your credit period, that is your DCP. Debtors credit period happen, debtors collection period or the credit period, whatever the case may be, it has to be, in first case it is 100 days. How many days? 100 days. In second days it happens to be 75 days. It happens to be 75 days. Now my question is, calculate receivables. Okay, this is first question. Second question, variable cost proportion in receivables is equals to, or variable cost illa thappa solren nanu, total cost proportion in receivables happens to be 85% ன்னு சொல்றேன்ப்பா. ஏன்பா எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ரிசீவபிள்ஸ்ல ஃபண்ட் லாக்அப் ஆகுது அப்படின்னா உன்னுடைய காஸ்டுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் லாக்அப் ஆயிருக்குமா, இல்லனா ப்ராஃபிட்டோடது சேர்த்து லாக்அப் ஆயிருக்கும்? அதனாலதான் சேல்ஸ் அது. ஆனா உண்மையிலேயே கேஷ் லாக்அப் ஆயிருக்கிறது எந்த அமௌண்ட்டுக்கு? காஸ்டுக்கா சேல்ஸுக்கா? கேஷ் லாக்அப் ஆயிருக்கிறது உன்னுடைய டோட்டல் லாக்அப் ஆயிருக்கு இன்க்ளூடிங் ப்ராஃபிட் பா, தட் இஸ் சேல்ஸ். கேஷ் லாக்அப் ஆயிருக்கிறது எந்த அமௌண்ட்டுக்கு? காஸ்டுக்கு. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல்ல மட்டும் ரேஷியோ அனாலிசிஸ்ல கிரெடிட் சேல்ஸ் டெட்டார்ஸ் வில் பி வேல்யூட் பேஸ்ட் அப்பான் சேல்ஸ். ரேஷியோட அனாலிசிஸே வேற. என்ன எத்தனை நாளுக்குள்ள எனக்கு பேமெண்ட் வரணும் அது எல்லாமே அது. ஓகேவா? இங்க உன்னுடைய ரோலே வேற. இங்க உன்னோட ரோல் என்னன்னா, எனக்கு உண்மையிலேயே ஃபண்ட்ஸ் லாக்அப் ஆனது எவ்வளவு? புரியுதா? உண்மையிலே ஃபண்ட்ஸ் லாக்அப் ஆனது எவ்வளவு? காஸ்டுக்கு உண்டானதான். ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜின் உன்னோட ப்ராஃபிட் மார்ஜின் அது. கரெக்டா இல்லையா? அப்போ நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? நான் டோட்டல் காஸ்ட் percentage in receivables happens to be 85%. Okay, third one, think that you have funded the receivables by taking the bank loan. Interest happens to be 18% per annum. Interest on funds happens to be 18% per annum. Okay, இதுதான்ப்பா question.
புரியுதா? Now let us see only one thing is changing. What? Credit period has been changed. ஏன்பா இது நீ நினைக்கிற இது என்ன சார் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எத்தனை இடத்துல வரும் தெரியுமா? எத்தனை இடத்துல வரும் தெரியுமா? நான் சொல்றேன் பார். See here. Case 1, case 2 I have given. Now you tell me in this case what is debtors எவ்வளவு வருது case 1ல? 36,000. Am I right? Am I right? Yes. 3,60,000 divided by 360 into 100. Correct? 1,60,000. எவ்வளவு வரும்? 3,60,000 divided 360 into 100. ஓகேப்பா ஓகேப்பா. எவ்வளவு வருது? எவ்வளோ? 1 lakh. கேஸ் 2ல எவ்வளவு வருது? கேஸ் 2ல எவ்வளவு வருது? 3,60,000 divided by 360 into 75. எவ்வளவு வருது? 75. இது ரிசீவபிள்ஸ். கரெக்டாப்பா? சரி சொல்லு. எனக்கு இப்போ அடுத்தது இது மேல ரிசீவபிள்ஸ் மேல காஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு? In this case it is 85,000. இந்த கேஸ்ல 63,750. அப்போ என்னோட ஃபண்ட்ஸ் எதுக்கு லாக்அப் ஆயிருக்கும்? சேல்ஸ் வேல்யூக்கா காஸ்ட் வேல்யூக்கா? காஸ்ட் வேல்யூ. கரெக்டா? சரி. அப்போ நான் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன்? எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன்? காஸ்ட். இங்க காஸ்ட்டுக்கு. சொல்லுப்பா தம்பி, ரிசீவபிள்ஸ்ன்றது த்ரூ அவுட் த இயர் ஆன் அன் ஆவரேஜ் சேமா இருக்குமா இல்லைன்னா மாறிட்டே இருக்குமா? ஏன்பா மாறிட்டே இருக்கணும்னா பெரிய டீவியேஷன் இல்லப்பா. நான் கேட்கிற கேள்வி பாரு, த்ரூ அவுட் த இயர் ஆன் அன் ஆவரேஜ் சேமா இருக்குமா இல்லைன்னா பெரிய டீவியேஷன் இருக்குமா? ஆன் அன் ஆவரேஜ். அப்போ என்னோட ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆன் அன் ஆவரேஜ் 85,000 இருக்குமா இல்லைன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? 85,000 தான் இருக்கும். ஆன் அன் ஆவரேஜ் சேமா தான் இருக்கும். கரெக்டா? அப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் which is equals to 85,000 multiplied by 18%. எவ்வளவு வருது? 15,300. இது பெர் ஆனம் இன்ட்ரெஸ்டா இல்ல அப்படின்னா கிரெடிட் பீரியட் இன்ட்ரெஸ்டா? பெர் ஆனம் கன்ஃபார்ம். பெர் ஆனம் இன்ட்ரெஸ்டா இல்ல அப்படின்னா கிரெடிட் பீரியட் இன்ட்ரெஸ்டா? கிரெடிட் பீரியட் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தன் டவுன் 18% பெர் ஆனம். 18% பெர் ஆனம். உன்னுடைய த்ரூ அவுட் த பீரியட்ல உனக்கு ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? 85,000. த்ரூ அவுட் த இயர்ல உன்னுடைய ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? 85,000. நல்லா ஸ்டடி பண்ணு. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் 360 days into 100 days ரிசீவபிள் எவ்வளோ? 1 lakh. 1 lakh மேல ஃபண்ட்ஸ் லாக்அப் எவ்வளவு இருக்கும்? 85,000. Every 100th day, don't you think that you will be getting 1 lakh rupees? You will be utilizing it. Again you will be utilizing. Again you will be receiving. அப்போ throughout the period, throughout the year, on an average, debtors balance எவ்வளவு இருக்கும்? 1 lakh. அதோட காஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 85,000. ஆமாவா? அப்போ throughout the year உன்னுடைய ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் டெட்டார்ஸ்க்காக வேண்டி எவ்வளவு லாக்அப் ஆயிருக்கும்? 85,000. அதான் லாஸ்ட் சம்லயும் பண்ணோம். throughout the year உனக்கு ஃபண்ட் லாக்அப் ஆயிருக்கிறது எவ்வளவு லாக்அப் ஆகும்? 85,000 தான். அப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டுறதா இருந்தா எவ்வளவு கட்டுவீங்க? 15,300. இது என்ன இன்ட்ரெஸ்ட்? பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட். ஏன்பா நான் புரியுதா? இன்ட்ரெஸ்ட் வந்து டிசிபிக்கு மட்டும் செப்பரேட்டா கட்டுறது கிடையாதுப்பா. போன வாட்டி நான் கால்குலேட் பண்ணது அப்ஃப்ரண்ட் பிரீமியம்காக வேண்டி. எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயருக்கு தான் இருக்கும். அப்போ த்ரூ அவுட் த இயர்னா பேலன்ஸ். ஏன்பா ஓடி இருக்குல்ல, ஓடி வந்து எவ்வளவுப்பா கொடுப்பான்? போய் பேங்க்ல கேட்டுப்பாரு. சேல்ஸுக்கு ஓடி கொடுப்பானா ஒர்க்கிங் கேபிட்டல் ஓடி கொடுப்பானாப்பா? ஓவர் டிராஃப்ட் சேல்ஸ் கொடுப்பானா ஓடி கொடுப்பானா? சாரி, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுப்பானா? ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு என்ன தெரியுமா எடுப்பான்? டோட்டல் சேல்ஸ்ல 20% தான் ஒர்க்கிங் கேபிட்டல் கணக்கெடுப்பான். டோட்டல் சேல்ஸ்ல 20%. டோட்டல் சேல்ஸ்க்குமே ஓடி தர மாட்டானே. 6 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா 20% எவ்வளோ? 1 crore 20 lakh. The working capital requirement based on assumption happens to be how much? 1 crore 20 lakh. அவன் ஃபண்ட் பண்றது சேல்ஸுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டான்.
யாருக்கு ஃபண்ட் பண்ணுவான்? ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போ த்ரூ அவுட் த இயர் அவனுடைய லோன் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 1 crore 20 இல்லைன்னா 6 crore 1 crore. அங்க மட்டும் ஒத்துக்கிற, இங்க மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? எப்ப நான் சொல்றது புரியுதா? என்னன்னு சொல்லுவான், ஃபண்டை வச்சு ரொட்டேட் பண்ணுமா. ஏன் ரொட்டேஷன் சொல்றான்? குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் டெட்டாஸ் கலெக்ஷன் ஆகும், ஸ்டாக் டர்ன் ஓவர் இருக்கும், ஸ்டாக் டர்ன் ஓவர் ஆயிட்டு சேல்ஸ் என்னவாயிடும்? கேஷ் ரியலைஸ் ஆகும். அதனால அந்த பீரியட் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? 120 crore யூஸ் 1.2 crore யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? மறுபடியும் வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணுவ? யூஸ் பண்ணுவேன். மறுபடியும் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். மறுபடியும் போகும். புரியுதா என்ன சொல்றான்றது? புரியுதா? தட் இஸ் நோன் as ரொட்டேட்டிங் கேபிட்டல், ஆபரேட்டிங் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல். புரியுதா புரியலையா? சரி, இந்த கேஸ்க்கு எவ்வளவு இருக்கும் இன்ட்ரெஸ்ட்? 6,3750 into 18%, 11,475. இங்க பாருப்பா, எல்லாமே ரெண்டுத்துக்குமே கான்ஸ்டன்டா வச்சிருக்கிறேன். ஆமாவா? ஆமாவா? ஆனா யாரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன்? யாரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன்? என்னப்பா மாரல் ஆஃப் த ஸ்டோரி? எல்லாமே கான்ஸ்டன்டா வச்சு கிரெடிட் பீரியட் சேஞ்ச் ஆச்சுன்னா உனக்கு சேவிங்ஸ் ஆகுமா இன்ட்ரெஸ்ட்? இல்ல சேவிங்ஸ் ஆகாதா? சேவிங்ஸ் ஆகுமா? ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட், ப்ரீவியஸ் பாலிசில ஏன்பா இந்த 15,300ன்றது இன்ட்ரெஸ்ட் காஸ்டா இல்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கமாப்பா? இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். ஏன் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்ங்கிற? சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், ஃபண்ட்ஸ் லாக்அப் ஆயிருக்கும், சும்மா வந்திருக்காது பணம், பேங்க்ல இருந்து ஓடி வாங்கியிருப்பேன், இல்லைன்னா எவங்கிட்டயாச்சும் வாங்கியிருப்பேன் நான். கரெக்டா? இல்லையா என்னுடைய நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணாம இங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். எடுக்கலாமா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலாமா? அதுதான் எடுத்திருக்கிறேன். ஏன்பா புரியுதா? புரியுது என்னன்றது? அப்போ டெட்டார் பீரியட் குறையறதுனால உன்னுடைய ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் என்னவாகும்? கம்மியாகும். அப்போ ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் கம்மியாச்சுன்னா அது மேல அந்த ஃபண்டுக்கு உண்டான காஸ்ட்டும் என்னவாகும்? கம்மியாகும். ஃபண்டுக்கு உண்டான காஸ்ட் யாரு? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் 100 days இருக்கிறப்ப எவ்வளவு இருந்தது உனக்கு? 15,300. இப்போ எவ்வளவு இருக்கு? 11,475. அப்போ ஃபேக்டரிங்ல உனக்கு ஃபேக்டர் மேனேஜ்மெண்ட் போறப்ப டெட்டார்ஸ் கிரெடிட், டெட்டார்ஸ் கலெக்ஷன் பீரியட் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, இமீடியட்டா நீ என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். புரியுது என்ன சொல்றன்றது? இது வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டது இல்லை, ஆனா உன்னுடைய சிலபஸ்ல இருக்கு. எடு எடு அந்த பேஜ் எடு. பேஜ் நம்பர் 9.83 எடுத்தியா? எடுத்தியா? மூணாவது பாயிண்ட் இருக்கா? காஸ்ட் ஆஃப் கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் சேவ்ட், அது தெரியும். பேட் டெட் சேவ் அவாய்ட் ஆயிடும், அதுவும் தெரியும், அதுவும் பார்த்துட்டோம். மூணாவது பாரு, இன்ட்ரெஸ்ட் சேவ்டு டியூ டு ரிடக்ஷன் இன் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். என்னப்பா பண்ணோம்? இன்ட்ரெஸ்ட் சேவ்டு டியூ டு டிக்ரீஸ் இன் யுவர் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். கரெக்டா? இப்ப அதானே பண்ண நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நான் 100 நாள் இருக்கிறது இப்போ 75 நாள் ஆயிருக்கு. உன்னோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கம்மியா இருக்கு? 15,300 இருக்கிறது என்னவா இருக்கு? 11,375 ஆயிருக்கு. எவ்வளவு சேவ் ஆயிருக்கு உனக்கு? 10,000, 3,825. It is due to your employment of your factory. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியலையாமா? புரிஞ்சுதா? ஏன்பா அப்ப புரியுதா? அப்போ கிரெடிட் பாலிசி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா என்னப்பா அர்த்தம்? சொல்லு. எனக்கு நான் எவ்வளவு ஸ்டெப்ஸ் சொன்ன, நீ எனக்கு சொல்லு. கிரெடிட் பீரியட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் யார் கம்மியாவா? ஃபர்ஸ்ட் யார் கம்மியாவா? ரிசீவபிள்ஸ், டெட்டார்ஸ் கம்மியாவாங்க. டெட்டார்ஸ் கம்மியாச்சுன்னா டெட்டார்ஸ் ஃபுல்லுமா இல்லையாம நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், இல்ல என்ன போர்ஷனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்? காஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் என்னவா இருக்கும்? கம்மியா இருந்திருக்கும். ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு உண்டான காஸ்ட் என்னவாகும்? கம்மியாகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவாகும்? கம்மியாகும். அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவுன்றது தான் எனக்கு என்னவா இருக்கும்? சேவிங்ஸ். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? இதை நோட் பண்ணிக்கோ. ஏன்னா அடுத்த 3 கொஸ்டின்ஸ் இதுதான் வச்சு செய்ய போறேன். Treatment of opportunity cost for reduction in ACP. Treatment of opportunity cost of interest. Treatment of opportunity cost of treatment of opportunity cost of fund invested. Fund invested in receivables. In receivables. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கப்பா. சரியா?
எல்லாம் உல்டா பல்ட்டாவா எடுத்துப்பாங்க. தான் இப்ப சொன்ன இல்லையா, காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் த்ரூ அவுட் த இயர் சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் என்னன்னா டிசிபிங்கிறான். கமிஷன் மட்டும்தான் டிசிபிக்கு பை டிஃபால்ட்டா வரும், மற்றது எல்லாமே த்ரூ அவுட் த பீரியடுக்கு தான் வரும். மறுபடியும் தப்பா தான் சொல்லுவேன். நீ 4 வாட்டி 5 வாட்டி மூஞ்சில செவனியோட அப்பன வரைக்கும் அப்படிதான் இருக்கும். எழுதியாச்சாப்பா? ஏன்பா இந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்கப்பா, சரியா? ஐயோ போச்சுனாலும் வராது, அம்மா போச்சுனாலும் வராது, கரெக்டா? மறுபடியும் 3 மாசம் உட்கார வச்சிருவோம்ப்பா. இப்போ அட்டம்ஸ் வேற கம்மி பண்ணிட்டான், கரெக்டா? மேக்ஸிமம் எவ்வளோ அட்டம்ஸ் வரைக்கும் எழுதலாம் நீங்க? 10 அட்டம்ஸா? 10 இயர்ஸா? இல்ல ரெனியூவல் இல்லைன்னு நினைக்கிறேம்மா, அவ்வளவுதான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் 10 இயர்ஸ் தான் வரைக்கும் தான் உங்களால அட்டெம்ப்டே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ், 10 அட்டெம்ப்ட் இல்லை 10 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியல, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொண்டு வந்துட்டான் இதுக்கும். டியூரேஷன் 10 இயர்ஸ்னா 30 அட்டெம்ப்ட் இருக்கு, நம்ம மேக்ஸிமம் 3 அட்டெம்ப்ட்ல முடிச்சிடலாம், அதுக்கு மேல எல்லாம் இல்லை. ஓகே, 3 அட்டெம்ப்ட் பண்றதே அதிகம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே முடிக்கணும். ஆமாவா? இப்ப என்னன்னு தெரியலப்பா, நீங்க எழுதுறதே ஒரு குரூப், நான் எல்லாம் ஒவ்வொரு குரூப் தான்ப்பா எழுதுனேன். நான் நல்லா பாஸ் பண்ண, நல்ல மார்க்கே எடுத்தேன்ப்பா. நான் பாஸ் பண்ணுன்றதை காட்டிலும் ஃபெயில் ஆயிடணுன்ற பயத்திலேயே அதிகமா படிச்சிட்டேன்ப்பா. வேற எந்த ரீசனுமே கிடையாது. பாஸ் பண்ணணும்னு நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. எந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்றதுன்ற பயத்துல தான் படிச்சிருக்கேன். எழுதியாச்சாப்பா? கன்க்ளூஷன் என்னப்பா? அவுட்கம் என்ன? எழுது அவுட்கம். Reduction in DCP will lead to reduction in DCP will lead to reduction in receivables. Reduction in DCP will lead to reduction in receivables. Which will reduce us the funds locked up in the, which will reduce us funds locked, funds locked. எழுதியாச்சா? அப் யூபி funds locked up in, funds locked up in எதுலப்பா லாக் அப் ஆயிருக்கும்? எதுல லாக் அப் ஆயிருக்கும்? காஸ்ட்.
funds locked up in cost of எதோட காஸ்ட் பா receivables. Funds locked up in cost of receivables. Therefore the interest will be saved. Therefore the interest will be saved. Therefore the interest will be saved to the extent of அதுக்கு ஃபார்முலா கொடுக்கலாமாப்பா நம்மளால கொடுக்கலாமாப்பா ஃபார்முலா நம்மளே கொடுக்கலாம் பாருப்பா ஃபார்முலா என்னப்பா கொடுக்கலாம் இங்க பாரு கிரெடிட் சேல்ஸ் divided by 360 okay into credit period குறையும் இல்லையா என்ன present credit period minus new credit period ஏம்மா old credit period நே வைக்கலாம்ன்றியா சரி வைமா old credit period minus new credit period okay into சொல்லுப்பா என்னப்பா credit sales divided by 360 into old credit period minus new credit period into percentage of cost multiplied by interest rate per annum என்னது interest rate per annum அதுவும் தெரியல ஏன்டா படுத்துறேன் this is your formula சார் இந்த ஃபார்முலா எனக்கு வேணா நான் பிரிச்சு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோ ஓகே both are same ஓகே ட்ரை பண்ணலாமா இதுலயும் ட்ரை பண்ணலாமா சொல்லு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு இருக்கு 3,60,000 நீ எதுவா இருந்தாலும் ப்ரூஃப் கேப்பிய 3,60,000 divided by 360 into 100 minus 75 into percentage of cost எவ்வளவு 85% into interest rate per annum எவ்வளோ 18% போடு எவ்வளவு வரும் சேவிங்ஸ் வரணும் 3,825 புரியுதா ஒன்னு ஃபார்முலா வேலையும் போலாம் இல்ல அப்படின்னா மேல கொடுத்திருக்கிறதும் போலாம் உன்னோட விருப்பம் எது ஈஸின்னு படுதோ அது நீ போட்டு எழுதியாச்சாப்பா முடிஞ்சதாப்பா
டன். எஸ் எஸ். இரு, இவனை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன இருக்குதுன்னு தெரியல, நம்ம பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்பா நான் இப்போ டோட்டாலிட்டி அப்ரோச்ல போடுறேன், நீ என்ன பண்ணும், அதை பேஸ் பண்ணி இன்க்ரிமெண்டல் அப்ரோச்ல பார்க்கணும். அவ்வளவுதான். நான் இங்க ஃபுல்லா சம் போடுறேன், இன்க்ரிமெண்டல் அப்ரோச்ல வர்றப்ப என்ன பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க டோட்டாலிட்டி அப்ரோச் போட்டதுக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சே போட முடியும். இல்லைன்னா சத்தியமா உன்னால சொல்யூஷன் எப்படி டிராஃப்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா மட்டும் லாஸ்ட்ல வச்சுக்கோ. ஏன்னா டோட்டல் அப்ரோச் போட்டதுக்கு அப்புறம் தான் உன்னால இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சே எழுத முடியும். ஒர்க்கிங் நோட்டா வேணும் அது. ஓகே, பிரசன்டேஷன் ஆஸ்பெக்ட் தான் கொடுத்துருக்கான். சரி, ஓகே ஃபைன், எடுப்பா. கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ் எனக்கு வந்து தேவைப்படுது, அதுக்கப்புறம் நீயே போட்டுக்குவியாம. ஓகே, a trader whose current sales are in a region of 6 lakhs per annum. என்னப்பா இருக்கு? a trader whose current sales are in a region of 6 lakhs per annum and an average collection period of 30 days wants to pursue a more liberal policy to improve the sales. என்னப்பா சொல்ல வராங்க? மறுபடியும் படி. a trader whose current sales are in a region of 6 lakh. எவ்வளவு இருக்குப்பா சேல்ஸ் இப்போ? 6 lakhs per annum and an average collection period of 30 days wants to pursue a more liberal policy to improve the sales. பாலிசியை லிபரல் ஆக்கணுங்கிறாங்க. அப்ப கிரெடிட் பாலிசியா அப்ப என்னப்பா, குறைப்பானுங்களா ஏத்துவானுங்களாப்பா? டேய் நல்லா யோசி. டெட்டார்ஸ் கிரெடிட் பீரியட லிபரல் ஆக்கணும்னா 30 டேஸ்ல இருந்து குறைக்கணுமா, 30 டேஸ்ல இருந்து ஏத்தணுமா? நிறைய டைம் கொடுத்தா நிறைய பேரு வருவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்போ ஒன்னும் இல்ல, கிளாஸஸே இருக்கு, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா எவனும் வர போறது இல்ல. இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? சும்மா போய் உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்களா இல்லையா? அப்போ பணமே வாங்கலாம் நம்ம ஆளுங்க வருவாங்க. பணம் இப்ப கொடுக்க வேணாம், நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொன்னா, பணம் இப்ப கொடுக்க வேணாம், நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொன்னா வருவாங்க. வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன் கேட்டா போன் எடுக்க மாட்டாங்க. கரெக்டா? கரெக்டா? தட் இஸ் நோன் அஸ் பேட் டெட்ஸ். தட் இஸ் நோன் அஸ் பேட் டெட்ஸ். ஏன்பா நான் சொல்லுது புரியுதா புரியலையா? அப்போ சொல்லு, டெட்டார்ஸ் கிரெடிட் பீரியட வந்து நீங்க டெட்டார்ஸ் பாலிசியை லிபரலைஸ் ஆக்குது அப்படின்னா கிரெடிட் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா? இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை, பேட் டெட்ஸ் அதிகமாகும். பேட் டெட்ஸ் என்னவாகும்? அதிகமாகும். இப்போவே பணம் வாங்கினாதான் உண்டு. எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாரா நீன்னு கேட்ப நீ. கரெக்டா? யாரா நீ அப்படின்னு கேட்ப. கரெக்டா? முடிஞ்சா இன்னும் 2-3 கெட்ட வார்த்தையும் சேர்த்து கேட்ப நீ. கரெக்ட்? எஸ், ஃபைன். பாரு, a study made by a management consultant reveals the following information. Credit policy ABCD. ஓகே, கிரெடிட் பாலிசி ABCDங்கிறது வந்து அவன் கிரெடிட் பாலிசி கொடுக்குற நேம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, we know the alphabets. English language consists of 26 alphabets. ஓகே, எஸ். increase in collection period. எவ்வளவுப்பா increase in collection period? 10 days. நீ எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாத? DCP period 10 days காக்கிட்டாங்கறியா இல்ல DCP period has been increased by 10 days? Increased by 10 days. So what is the new period? 30 days இருக்கிறது 40 days சொல்லி மாத்திர. நீ பாட்டுக்கு நீ டெட்டார்ஸ் என்னது DCP 10 daysக்கு குறைச்சிட்டான்னு போயிடாத. ஓகேவா? அதுக்கப்புறம் வம்பாயிடும். ஓகே, லிபரலைசேஷன் மீன்ஸ் மேக்கிங் யுவர் கஸ்டமர் டு சிட் அட் எ கம்ஃபர்ட் பிளேஸ் பை மேக்கிங் அஸ் த லேட் பேமெண்ட். ஓகே, எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? எஸ் ஆர் நோ? எஸ். சரி, இன்னொன்னு கேட்கட்டா? டெட்டார்ஸ் கிரெடிட் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணனா லிபரலைசேஷன்ங்கற. கரெக்டா? பேயபிள்ஸ்க்கு பேயபிள்ஸ் பாலிசியை லிபரலைஸ் பண்ற அப்படின்னா என்னப்பா? பேயபிள் பாலிசியை உன்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பேயபிள் பாலிசியை லிபரலைஸ் பண்ற அப்படின்னா சீக்கிரமா பேமெண்ட் பண்றதா தள்ளி போட்டு பேமெண்ட் பண்றது?
சீக்கிரமா பேமெண்ட் பண்றது. கரெக்டா? அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ டேட்டாரு, அவன் சீக்கிரமா கலெக்ட் பண்ணதான் பார்ப்பான். நான் கேட்கறது பேயபிள்னு சொல்லிட்டு யார் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டுட்டு இருக்கிறேன்? உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டுட்டு இருக்கிறேன். உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல லயபிலிட்டிஸை சீக்கிரமா பேமெண்ட் பண்ணிடலான்றது லிபரலைசேஷனா, லயபிலிட்டிஸை தள்ளி போட்டு பேமெண்ட் பண்ணலான்றது லிபரலைசேஷனா? சீக்கிரமா பேமெண்ட் பண்றது. அசட்டை சீக்கிரமா ரியலைஸ் பண்றது லிபரலைசேஷனா, தள்ளி போட்டு ரியலைஸ் பண்ணலான்றது ரியலைசேஷனா? அசட் ரிசீவபிள்ஸை இன்னும் கொஞ்சம் கிரெடிட் பீரியட் கொடுக்கலாம். அதுதான் வந்து என்ன லிபரலைசேஷன் பீரியட். புரியுதா? பாரு அடுத்தது என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓகே ஃபைன், சரி அதெல்லாம் விட்டுரு. இப்ப எதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம்? பேயபிள்ஸ் மறந்துரு. இப்ப எதை மட்டும் பாக்குறோம்? ரிசீவபிள் எல்லாம் கொஸ்டின் வருது எக்ஸாமுக்கு. பேயபிள் எல்லாம் இன்னும் கேட்டதில்லை இது வரைக்கும். ஓகே எஸ், பேயபிள் வந்தா அது விட்டுரு, அப்புறம் பாத்துக்கலாம். பேயபிள் உன்னோட புக்லயும் இல்ல, உன்னோட எக்ஸாம்ஸ்லயும் இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்கல. பாரு அப்போ ரிசீவபிள்ஸ் பீரியட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இப்போ 30 டேஸ் இருக்கிறது 40 டேஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுங்கிறான்? 30,000. டிஃபால்ட் எவ்வளவு இருக்கா, எவ்வளவு ஆகுங்கிறான்? 1.5%. கரண்ட் பேட் டெட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கீழே பாரு, 1%. கரெக்டா? ஆனா நீ ஒரு 10 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தானா உன்னோட பேட் டெட்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு ஆயிடுங்கிறான்? 1.5 ஆயிடுங்கிறான். 2 ஆகாது. அதான் இருக்கிறதுல நீ அதான் கரெக்டான இன்டர்பிரேஷன் பண்ணுங்கிறது. பேட் டெட்ஸ் கொடுத்தானா எப்பவுமே இன்கிரிமெண்டல் பேட் டெட்ஸ் தரமாட்டான், டோட்டல் பேட் டெட்ஸ் பர்சன்டேஜ் தான் கொடுப்பான். ஓகேவா? பேட் டெட்ஸ்ன்றது வந்து இப்போ எவ்வளவு இருக்கு? 1%. கிரெடிட் பீரியட் 10 டேஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணனா எவ்வளவு ஆகும்? 1.5. அப்ப எவ்வளவு பேட் டெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 0.5. எவ்வளவு பேட் டெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 0.5. 2.5 ஆகாது. ஓகே நெக்ஸ்ட், பேட் டெட்ஸ் எது மேலப்பா போடுவ? என்ன சேல்ஸ் மேல? கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் பேட் டெட்ஸ் உண்டா? இல்ல. இல்ல சார், நாங்கெல்லாம் முட்டாளுங்க கிடையாது சார். ஓகே ஃபைன். ஆல்ரெடி இப்போ இது கிரெடிட் பாலிசி பி எவ்வளவு இருக்கு? என்ன சொல்றோம்? 20 டேஸ். என்னது? 20 டேஸ். 20 டேஸ்னா இப்போ கிரெடிட் பீரியட் எவ்வளவு இருக்கும்? 50 டேஸ். ஓகே, இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் எவ்வளோ? 48,000. முன்னாடி எவ்வளவு இருந்தது சேல்ஸ்? 6 lakh. இப்போ எவ்வளவு இருக்கு? 6,48,000. நீ கம்பேர் பண்றது எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணும்? பேஸ் யாரு? 6 lakh தான். பாலிசி ஏ, பாலிசி பி, பாலிசி சி, பாலிசி டி, யூ ஷுட் கம்பேர் ஒன்லி வித் இன் ரிலேஷன் டு பேஸ் பீரியட். நீ பாட்டுக்கு நீ யாரை கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஏபி, ஏபிசி, ஏபிசிடி, பிசி, பிடி, பிஏ அப்படி கம்பேர் பண்ணிட்டு போயிடுது. அப்படி கம்பேர் பண்ணா சொல்யூஷனே கொடுக்க முடியாது. கம்பேர் பண்ணா சொல்யூஷன் எப்படி கொடுப்ப நீ? சொல்யூஷன் சொல்லு பார்க்கலாம். எப்படி கொடுப்ப சொல்யூஷன்? கொடுக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? அப்ப யார் எப்படி கம்பேர் பண்ணும்? பேஸையும் பாலிசி ஏயும், பேஸையும் பாலிசி பியையும், பேஸையும் பாலிசி சியையும், பேஸையும் பாலிசி டியையும். புரியுதா நான் என்ன சொல்றேன்றது? புரியுதா? நீ பாட்டுக்கு நீ ஏபி, பிசி, சிடி, டிஏ அப்படின்னு எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காத. கரெக்டா? பண்றவனுங்களும் இருக்கிறானுங்க, பண்றவனுங்களும் இருக்கிறானுங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்தது. ஐ எம் நாட் ஹர்ட்டிங் யூ பை லாஃபிங். எனக்கு உண்மையிலே சிரிப்பு. என்ன அவன் என்ன சொல்ல வரான், நீ என்ன யோசிக்கிறன்றப்ப அந்த பிரிட்ஜ் இருக்குது பாத்தியா கனெக்ட் பண்றதுக்கு. எப்படி இருக்கும்னா இந்த டெட்பூல்ல வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல வால்வரினும் டெட்பூல் 2 பேருமே சேர்ந்து அந்த கனெக்ட் பண்ணுவானுங்க பாத்தியா, அந்த மாதிரி எனக்கு இருக்கும். கைய குடுறான்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சி எவ்வளவுப்பா? 30 டேஸ். முன்னாடி எவ்வளவு நாள் பா இருந்தது? 30 டேஸ். இப்போ எவ்வளவுப்பா இருக்கும் கிரெடிட் பீரியடு? 60 டேஸ். எவ்வளவுப்பா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? 75,000. அப்போ புது சேல்ஸ் எவ்வளவுப்பா இருக்கும்? 6 lakh plus 75,000, 6,75,000. அப்போ பேட் டெட்ஸ் ஆன்டிசிபேட் பண்றது எவ்வளவுப்பா? 3% ஆன் கிரெடிட் சேல்ஸ். ஓகே, முன்னாடி இருந்தது 1, இப்போ எவ்வளவு சார் ஆயிடுச்சு? 3% ஆயிடுச்சு. டி வந்து எவ்வளவு ஆச்சு? 45 டேஸ். முன்னாடி எவ்வளவு இருந்தது? 30 டேஸ். இப்போ எவ்வளவு ஆச்சு கிரெடிட் பீரியட்? 75 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ முன்னாடி இருந்த சேல்ஸ் காட்டில் இப்போ எவ்வளவு சேல்ஸ் பண்ணுவீங்க? 6 lakh பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க? 6,90,000. டிஃபால்ட் எவ்வளவு? இப்போ 1% இருந்த பேட் டெட் டிஃபால்ட் இப்போ எவ்வளவு கிரைஸ் ஆகும்? 4% கிரைஸ் ஆகும். The selling price per unit is 3. Average cost per unit is 2.25 and variable cost is said to be 2. 0.25 fixed cost. அப்போ 2.25 ன்றது என்ன காஸ்ட்? அது total cost per unit. Total cost per unit. அதுல 2 rupees என்ன? Variable. 0.25 என்ன? 0.25 என்ன?
ஃபிக்ஸட். ஏன்பா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேமா இருக்குமா சேஞ்ச் ஆகுமா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு? டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேம், டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேம், பெர் யூனிட் என்ன வாங்கும்? சேஞ்ச் ஆகும். என்ன ரிலேஷன்ஷிப்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஏற ஏற ஃபிக்ஸ்டு காஸ்ட் பெர் யூனிட் என்னவாகும்? கம்மியாகும். அப்ப என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். எங்க இருக்கேன், எங்க விட்டேன் நான்? சரி, அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 1,50,000. எப்படி 1,50,000 சார்? 6 lakhsன்றது கரண்ட் இயர் சேல்ஸ் டிவைடட் பை 3 rupees போட்டா எவ்வளவு வருது? 6 lakh divided by 3 rupees போட்டா எவ்வளவு வருது? எவ்வளவு? 2 lakh units. 2 lakh units into 0.25 எவ்வளவு வருது? 50,000. எவ்வளவு வருது? 50,000. புரிஞ்சுதா? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 50,000. அப்போ கிரெடிட் பீரியட் சேஞ்ச் ஆச்சுன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்டு சேல்ஸுக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஆகாது. provided the number of units produced is within 100% of capacity. capacity increase ஆச்சுன்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். பட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல அப்படி கேட்கறது இல்ல. முன்னாடி இருந்தது காஸ்டிங்ல கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபைனல் காஸ்டிங்ல இப்ப அப்படி இல்ல. ஓகே, உங்களுக்கு ஃபைனல்ல காஸ்டிங் தான் இல்லையே. ஓகே, டோன்ட் பாதர். SCMP எல்லாம் அந்த செல்ஃப் பேஸ்டு மாடல் எல்லாம் விளையாடிட்டு தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பாருப்பா. ஓகே, ஜாலியா போறாங்க, எழுதுறாங்க, 60 மார்க் 70 மார்க் எடுத்துட்டு வந்துடுறானுங்க. ஓகே, நாங்கெல்லாம் பட்ட பாடு இருக்குது பாத்தியா ஏ மேல. உங்களுக்கு எல்லாம் சுலபமா கிடைக்கும். வயிற்றுச்சலா இருக்குதுயா எனக்கு, ஸ்டொமக் பர்னிங்கா இருக்குது எனக்கு. ஓகே, அவ்வளவு பாடுபட்டு சாப்பிடாம இருந்து தூங்காம இருந்து 1000-2000 சம்ஸை சால்வ் பண்ணி நான் 80 மார்க் எடுக்கிறத தக்காளி நீ போய் சும்மாவே 70 மார்க் 80 மார்க் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. வயிற்றுச்சலா இருக்கு. ஓகே, சரி, என்ன பண்ண முடியும்? வயிறு ஏரியா தான் செய்யும். அடுத்தது நெக்ஸ்ட், அடுத்தது என்னப்பா சொல்றாங்க? அடுத்தது கரண்ட் பேட் டெட்ஸ் இஸ் 1%, required return on additional investment is 20%. You forget about that last line. I'll be telling you. You forget about that last line. Assume 360 days in a year. Analyze which of the policies would you recommend for adoption. Okay, சொல்லுப்பா. Now you take out your calculator and you help me. I'll be having the question. Okay, illustration number 15. 12, sorry, illustration number 12. சொல்லுப்பா என்னப்பா? particulars existing base முன்னாடி எழுதணும். நீ பாருங்க, நீ பேஸ் எழுதாம அப்படியே போயிடாது. existing என்னப்பா? பாலிசி A, பாலிசி B, பாலிசி C, பாலிசி D. கரெக்டா? சரி, கிரெடிட் பீரியட் எவ்வளவுப்பா இருக்கு எக்ஸிஸ்டிங்ல? 30 days. ஏக்கு 40 days, பிக்கு 50, சிக்கு 60, டிக்கு 75. இந்த 40 எப்படிப்பா வந்தது? 30 plus 10. இந்த 50 30 plus 20. இந்த சிக்கு 30 plus 20, 30. ஓகே, இங்கக்கு 30 plus 45. 30 happens to be your base. கரெக்டா? எஸ். so this is your credit period. சொல்லுப்பா, இப்போ சேல்ஸ் எவ்வளவுப்பா இருக்கும்? எவ்வளவுப்பா இருக்கும்? 6 lakh. கரெக்டா? எஸ். சொல்லுப்பா. லெஸ். நான் முதல்ல எக்ஸிஸ்டிங் கால்குலேட் பண்ணிடுறேன். அதே மெத்தடாலஜி தான் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ABCD. ஓகே, கிரெடிட் சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோடா தம்பி? எவ்வளோடா? 2 into 2 lakh. இங்க எழுதுனா பத்தாது, இரு. கரெக்டா? என்ன ஆகுது? 2 lakh into 2 lakh. கரெக்டா? கரண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 6 lakh divided by rupees 3 per unit, that is 2 lakh. ஓகேவாப்பா? அது எழுதிக்கணும். எவ்வளவு வருது இப்போ?
ஓகேவாப்பா? 4 lakhs ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? இப்போ ஆன் ஆயிருக்கா? பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 0.25 பெர் யூனிட். இந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு வரும்? 0.25 இன்டூ 2 lakh. எவ்வளோப்பா? 50,000. தயவு செய்து எல்லா இடத்துலையுமே என்ன எழுதிரு? 50,000 எழுதிரு. இது ஒன்றுத்துக்கு மட்டும். கரெக்டா? இல்லை நீ என்ன பண்ணிடுவ? 0.25 இன்டூ பண்ணிடாது. ஓகே ரைட். எவ்வளோ ஆச்சு இப்போ? கிரெடிட் சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? வேரியபிள் அண்ட் பிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் எவ்வளவு வருது? ப்ராஃபிட் எவ்வளோ? 1,50,000. கரெக்டா? 1,50,000 கரெக்டா? இது அப்படியே நிப்பாட்டிக்கோ. இது என்னது? ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட் வேணாலும் கொடுத்துக்கோ. எக்ஸ்பெக்டடா, EBIT என்ன வேணாலும் கொடுத்துக்கோ. சரி, இதுதான் உன்னுடைய காஸ்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சரியா? கீழே இன்னொன்னு வரேன். என்னது? பேட் டெட்ஸ். சொல்லு, பேட் டெட்ஸ் எவ்வளோ? ஆன் வாட்? எவ்வளோ? 1% ஆன் கிரெடிட் சேல்ஸ். எவ்வளோப்பா? எவ்வளோ? 6,000. எவ்வளோமா? 6,000. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. சரியா? என்னன்னு பார்க்கலாம். இரு. ஃபண்ட்ஸ் எவ்வளோ லாக்அப் ஆயிருக்கு கிரெடிட்டார்ஸ் மேல? சாரி, டெட்டார்ஸ் மேல எவ்வளோப்பா ஃபண்ட்ஸ் இருக்கு? டெட்டார்ஸ் எவ்வளோப்பா முதல்ல சொல்லு. டெட்டார்ஸ் எவ்வளோ முதல்ல? எவ்வளோ? 30 days சேல்ஸ் தான் டெட்டார்ஸ். கரெக்டா? 30 days சேல்ஸ் தானே டெட்டார்ஸ். கரெக்டா? 6 lakh டிவைடட் பை 360 இன்டூ 30 எவ்வளோ? 50,000. இது என்ன பார்ட்? சேல்ஸோடது. கரெக்டா? ஃபண்ட்ஸ் லாக்ட் அப் இன் டெட்டார்ஸ் எவ்வளோ? யாரை மட்டும் பார்க்கணும்? ஃபண்ட்ஸ் லாக்ட் அப் இன் டெட்டார்ஸ் எவ்வளோ? யாரா தம்பி ஃபண்ட்ஸ் லாக்ட் அப் இன் டெட்டார்ஸ்? வேரியபிள் காஸ்ட் பிளஸ் பிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை 360 இன்டூ டிசிபி. கரெக்டா? இங்க டெட்டார்ஸ் மேல இருக்கிற காஸ்ட் நான் எப்படி கொடுக்கல? பர்சன்டேஜா கொடுக்கல. லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்தேன்? 85% கொடுத்துட்டேன். இங்க நீ தான் கால்குலேட் பண்ணணும். ஏன் கால்குலேட் பண்ண மாட்டியா? பண்ணு. எவ்வளவு வருது? வேரியபிள் காஸ்ட் பிளஸ் பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு வருது? 4,50,000 டிவைடட் பை ஓகே. அப்ப பாரு, ஃபண்ட்ஸ் லாக்ட் அப் இன் டெட்டார்ஸ் எவ்வளோமா? 37,500. சொல்லுப்பா, டெட்டார்ஸ் த்ரூ அவுட் த பீரியட் ஆன் அன் ஆவரேஜ், த்ரூ அவுட் த இயர் ஆன் அன் ஆவரேஜ் உன்னோட டெட்டார்ஸ் எவ்வளவு இருக்கும்? 50,000. த்ரூ அவுட் த பீரியடா த்ரூ அவுட் த இயரா? த்ரூ அவுட் த இயர். அப்போ த்ரூ அவுட் த இயர் உன்னோட ஃபண்ட்ஸ் லாக் அப் ஆயிருக்குது அந்த 50,000 மேல எவ்வளோ? 37,500. அப்போ இந்த 37,500 தானே நீ வட்டி கட்டியிருப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ட்டு. ஆமாவா? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? எவ்வளோ? தட் இஸ் யுவர் required return on additional investment is 20%. that is your opportunity cost. என்னன்னு சொல்றானா, சார் எனக்கு வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு போய் இந்த 37,500 போட்டிருந்தா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 20%. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போடாம நான் எங்க போட்டுட்டு இருக்கிறேன்? என்னோட பிசினஸ்ல போடுறேன். அப்போ எனக்கு ரிக்வயர்ட் ரிட்டர்ன் எவ்வளவு? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 20%. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட். எப்ப நான் சொல்றது புரியுதா? பேங்க்குக்கு லோன் வாங்கியிருந்தா 20% கொடுத்துருப்பல. இவன் என்ன சொல்றா? பேங்க்ல லோன் வாங்க போல, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி தானே எவ்வளவு வந்திருக்கும்? 20%. கரெக்டா? அப்போ நான் ஃபண்ட்ஸை கொண்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். அப்ப அதுக்கும் நீங்க காஸ்ட் போடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ங்கிறான், which is known as opportunity cost. கரெக்டா? சொல்லு எவ்வளோ? நான் எப்படி எழுதுறேன் பாரு. இன்ட்ரெஸ்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் லாக்ட் அப். கரெக்டாப்பா? ஃபண்ட்ஸ் லாக்ட் அப் எவ்வளோப்பா? 37,500 into 20% per annum. வெயிட் பண்ணு. 20% என்ன ஃபிகர்? பெர் annum. 37,500 37,500 பெர் annum பீரியடா? இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி annum சொன்னேன்.
இப்போ பீரியட்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேட்டுட்டு இருக்கிறது த்ரூ அவுட் த இயரான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நான் ஏமா புரியாதவன் கையை தூக்குப்பா. காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இதே இடத்துல தப்பு பண்ணிட்டு இருந்தான். டெட்டார்ஸ் பேலன்ஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ் த்ரூ அவுட் த இயர் என்னவாப்பா இருக்கும்? த்ரூ அவுட் த இயர் என்னவாப்பா இருக்கும்? 50,000. அந்த 50,000ல உண்மையில காஸ்ட் லாக்ட் அப் எவ்வளவு? 37,000. த்ரூ அவுட் த இயர் நீ ஃபண்ட்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்ப? 37,500. ஏப்பா பீரியட்னா இயர் ஆப்பா, என்னப்பா உனக்கு பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை இந்த இடத்துல உங்களுக்கு? நான் சொல்லிட்டு இருக்கிறேன் டெட்டார்ஸ்ன்றது பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். கிரெடிட் பீரியட் வந்து நீ 30 நாள் வச்சனா எல்லா டைம்லயுமே இயர்ல நீ டெட்டார்ஸ் பேலன்ஸ் பார்த்தனா இன்னர் அரௌண்ட் 50,000 தான் இருக்கணும். அதுதான் பாலிசி. அப்படி இல்ல அப்படின்னா பாலிசி விட்டு டிவியேட் ஆயிருக்க. இன்டர்னல் ஆடிட்டரோட வேலையே அதுதான். கிரெடிட் பீரியட் 30 நாள் இருக்குது, நீ உன்னுடைய புக்ஸ் என்ன இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் பீரியட குறைக்க பார்ப்பான். யாரு? இன்டர்னல் ஆடிட்டர். அவனுடைய வேலையே அதுதான். He has to bring back the debtors in collection within a period of time what he has stated in a policy. இல்லனா அவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் லாக் அப் ஆகுன்றதுனால தான் இன்டர்னல் ஆடிட் போய் பண்ற வேலையே அது. நான் சொல்றது புரியுதா? த்ரூ அவுட் த பீரியட் உன்னோட டெட்டார்ஸ் பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும், 50,000 தான் இருக்கணும். இருக்கணும்னா இருக்கணும். டிவியேட் ஆயிருக்கா வேற வழியே இல்ல, ஏதாச்சும் கலெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போவானுங்க. அதுக்கு தான் யார் வரும்? ஃபேக்டரிங் சர்வீசஸ் வருவான். இதுதான் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிறது. புரியுது என்ன சொல்றேன்றது? த்ரூ அவுட் த இயர் 50,000 தான் டெட்டார்ஸ் பேலன்ஸ்னா அவ்வளவுதான். உண்மையிலேயே ஃபண்ட்ஸ் எவ்வளவு ஸ்டாக் அப் ஆயிருக்கும்? ப்ராஃபிட் மார்ஜின் ஃபண்டுக்கு லாக் அப் ஆகாது. காஸ்ட் போர்ஷனுக்கு மட்டும் தான் ஃபண்ட் லாக் அப் ஆயிருக்கும். யாருடைய காஸ்ட் போர்ஷன்? டெட்டார்ஸ் உடைய காஸ்ட் போர்ஷன். எவ்வளவு ஃபண்ட் லாக் அப் ஆயிருக்கு? 37,500. This is the amount you would have been utilized as a loan throughout the year. கரெக்டா? அப்போ இயர் ஃபிகர் எவ்வளவு? 37,500. ரேட் எவ்வளவு? 20% per annum. ஏப்பா புரியுதா புரியலையாப்பா? புரியுதா புரியலையா? மறுக்கா வந்து பீரியட் பீரியட்னு சொல்லாத, த்ரூ அவுட் த இயர்னு சொல்லு எனக்கு. புரியுதா? எவ்வளோ? 7,500. ஒரு சில டைம் பேங்க்ல லோன் வாங்கியிருப்பான், ஒரு சில டைம் வெளியில இருந்து வாங்கி இன்ஃபியூஸ் பண்ணிருப்பான், ஒரு சில டைம் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து சார் எனக்கு வெளியே வேற ஆல்டர்னேட்டிவ்ல இந்த 37,500 போட்டிருந்தா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 20% வந்திருக்கும். சோ அதுவே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்க போடுங்கன்னு சொல்றான். புரியுதா புரியலையா? எவ்வளவு வருது? 7,500. Now this 7,500 will be treated as your cost. எவ்வளோ? 7,500. இப்போ சொல்லு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் எவ்வளோ? 1,42,000. ஏய் எப்படிரா 1,50,000ல 6,000 மைனஸ் பண்றா? காட் இட். இன்ஸ்டியூட் ஆன்சர் எவ்வளோ? வந்திருக்கு. போலாமா? இப்போ சொல்லு, இப்போ கரெக்டா சொல்லு. உன்னோட புக்ல எவ்வளவு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, மண்டே பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காத, சொல்லு. நெக்ஸ்ட் இயர்ல கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு இருக்கும்? கால்குலேட்டட் பட்டாபட் கால்குலேட் பண்ணு. எவ்வளோ? 6,60,000. 6,30,000. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவ? இப்போ செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? செல்லிங் பிரைஸ் மாறாது. கரெக்டா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவ? இப்போ 2,10,000. அப்போ வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கானா சேஞ்ச் ஆகலன்னு சொல்லியிருக்கானா? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆகல. அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். எவ்வளவு சேஞ்ச் ஆகும்? 2,10,000க்கு எவ்வளவு வருது? 4,20,000. சோ 50,000 ஆல்ரெடி இருக்கு. எவ்வளவு வருது இப்போ? ப்ராஃபிட் எவ்வளவு? 6,30,000 மைனஸ் 4,70,000 எவ்வளவுமா வருது? 1,60,000. கரெக்டா? நெக்ஸ்ட் பேட் டெட்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 1.5% ஆன் வாட்? கிரெடிட் சேல்ஸ். 6,30,000 எவ்வளவு வருது? 9,4
எவ்வளவு வருது 9450. இப்போ கீழே வாங்க, டெட்டார்ஸ் எவ்வளவு இருக்கு இப்போ கரெக்டா கால்குலேட் பண்ணு, டென்ஷன் பண்ணிடக்கூடாது எனக்கு. 6,30,000 எவ்வளவு நாள் ஆயிடு இப்போ கிரெடிட் பீரியட்? 40 days divided by 360 into 40 எவ்வளவு வருது? எவ்வளோ? 70,000. funds locked up in creditors debtors எவ்வளவு இருக்கும்? total sales figure இருக்குமா இல்லனா cost figure இருக்குமா? cost figure எவ்வளவு? cost figure 4,20,000 plus 50 எவ்வளோ? 4,70,000. 4,70,000 எத்தனை நாளைக்கு? 360 divided by 360. எனக்கு எத்தனை பீரியட் லாக் அப் ஆயிருக்கு? எத்தனை பீரியட் சேல்ஸ்க்கு உண்டான காஸ்ட் லாக் அப் ஆயிருக்கும்? 40. 52,250. புரியுதா? இது குவான்டிபிகேஷனுக்கு மட்டும்தான். ஓகே, இது குவான்டிபிகேஷன் மட்டும்தான். சார் இவ்வளோ பீரியடுக்கு உண்டான காஸ்ட் எனக்கு லாக் அப் ஆயிருக்கும். எத்தனை நாளைக்கு லாக் அப் ஆயிருக்கும்? 360 டேஸ்க்கு லாக் அப் ஆயிருக்கும். புரியுதா? குவான்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் டிசிபி யூஸ் பண்றேன் நான். குவான்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளைக்கு உண்டான இவ்வளவு கிரெடிட் பீரியடுக்கு உண்டான காஸ்ட் எனக்கு எத்தனை நாளைக்கு லாக் அப் ஆயிருக்கும்? 360 டேஸ்க்குமே லாக் அப் ஆயிருக்கு த்ரூ அவுட் த இயர். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இப்போ? 10,445. எவ்வளவு வருதுமா ப்ராஃபிட்? 52,222 into 20% per annum எவ்வளவு? 10,440. எவ்வளவு வருது? மைனஸ் பண்ணி இப்போ 1,60,000ல 9,450 போச்சுன்னா 10,445 என்ன? 140 10 ஒன்னு எழுதுனா இது ஒன்னு எழுதுது. அடுத்தது என்ன? 6,30,000 இருக்கு. இப்போ என்ன ஆகும்? எத்தனை எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? 6,48,000. சொல்லு, சேல்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு ஆகும்? இந்த இடத்துல 2 lakh சேல்ஸ் யூனிட்ஸா? இந்த இடத்துல எவ்வளவு ஆகும்? 2,10,000. இங்க 2,16,000. சொல்லு. $4 lakh. எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? 1,66,000. பேட் டெட்ஸ் எவ்வளோ? 3% or 4%? 2% into 6,48,000. கரெக்டா? எவ்வளவு வருது? 12,960. வெயிட் பண்ணு. இங்க எவ்வளவு வருது? டெட்டார்ஸ் எவ்வளவு லாக் அப் ஆகும்? 6,48,000 divided by 360 into 50 எவ்வளோ? 90,000. காஸ்ட் எவ்வளவு லாக் அப் ஆகுது? உண்மையிலே ஃபண்ட்ஸ் எது மேல லாக் அப் ஆகுது? 4,32 plus 50 divided by 360 into DCP. huh? 66,944. இப்போ 4,32 plus 50,000. 4,32 plus 50,000 divided by 360 into DCP period.
ஓகே, இது குவான்டிஃபை பண்றதுக்கு தான் இது. எவ்வளோ? 66,944 த்ரூ அவுட் த பீரியட். உனக்கு எவ்வளவு லோன் நீ யூஸ் பண்ணிருப்ப? 66,944. ஒரு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 20%. எவ்வளவு வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? எவ்வளோ? 13,389. எவ்வளவு வருது ப்ராஃபிட்? நெக்ஸ்ட் அடுத்தது $6 lakh. ஒரு யூனிட் 2 rupeesனா 3 rupeesனா எவ்வளவு சேல் பண்ணணும்? ஓகே, எவ்வளோமா? 75,000. பேட் டேட்ஸ் எவ்வளோ? 3% into 6,75,000 எவ்வளோ வருது? 20. என்ன பண்ணு? டேட்டாஸ் கால்குலேட் பண்ணு. சேல்ஸ் மேல எவ்வளோ வருது? எவ்வளோமா? காஸ்ட் மேல தானே ஃபண்ட்ஸ் லாக்அப் ஆயிருக்கும். எவ்வளோ? வேரியபிள் காஸ்ட் பிளஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? 5 lakh divided by 360 into 60 எவ்வளோ? 83,333 மல்டிப்ளைடு பை எவ்வளோ காஸ்ட்? ஃபண்ட்ஸ்க்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ? 20%. 16,000. எவ்வளோ வருது? நெக்ஸ்ட் அடுத்தது 6 lakh. $2 lakh. எவ்வளோ வருது? 4,60,000 பிளஸ் 50,000 எவ்வளோ வரும்? 5,10,000. 5,10,000 6,90,000 போச்சுன்னா 1,80,000. ஓகே, பேட் டேட்ஸ் எவ்வளோ? 4% on 6,90,000. 27,000. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கால்குலேட் பண்ணு. டெட்டார்ஸ் எவ்வளோ லாக்அப்? ஆக்சுவலா டெட்டார்ஸ் இங்க தேவையா? எங்கேயாச்சும் டெட்டார்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்றோமா? டெட்டார்ஸ் எங்கேயாச்சும் கால்குலேஷன் யூஸ் பண்றோமா? எங்கேயுமே யூஸ் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு யாரை யூஸ் பண்றீங்க? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு யாரமா யூஸ் பண்றீங்க? காஸ்ட் காம்போனன்ட் யூஸ் பண்றீங்களா இல்ல டெட்டார்ஸ் காம்போனன்ட் யூஸ் பண்றீங்க? காஸ்ட் காம்போனன்ட் நான் டெட்டார்ஸ் தான் யூஸ் பண்றீங்களே தவிர்த்து யாரை யூஸ் பண்ணல நீங்க? சேல்ஸை யூஸ் பண்ணவே இல்லையே. கரெக்டா? ஆமாவா? கரெக்டா? எஸ் எஸ், பர்பஸிவா தான் எழுதுனேன். எவ்வளோ? இல்ல, இன்னும் அதிகமா வரணும். $6,90,000 divided by 360 into 75. 143,750. ஓகே, நீ காஸ்ட சொல்லிட்டு இருக்கிறன்னு நினைக்கிறேன். $1,06,250. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? டோட்டல் இருப்பா, என்னப்பா எல்லாரும் யாருமே பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களாப்பா?
4 lakh 60 plus 50,000 5 lakh 10 divided by 360 into 75 எவ்வளவு வருது 1,06,250. இது மேல 20% தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ 21,250. எவ்வளவு வருது 1 lakh இதுதான் ஒர்க்கிங் நோட். இது ஒர்க்கிங் நோட்டு, இது செப்பரேட்டா எழுதிக்கிட்டு புரியுதா? இப்ப யாரு எந்த பாலிசி இப்போ அதிகமா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க? எந்த பாலிசி இப்போ அதிகமா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க? பாலிசி ஏவா, பியா, சியா, டியா? ஏ. கரெக்டா? பாலிசி ஏ இஸ் கிவிங் யூ த ப்ராஃபிட் ஆஃப் 1,40,106. So credit policy A has to be adopted. ஓகேவா? இதுதான் என்ன அப்ரோச்? டோட்டல் அப்ரோச். இன்கிரிமெண்டல் அப்ரோச் என்ன தெரியுமா? எடு புக்லயே பாரு, நான் போடல, புக்லயே பாரு, ஏன்னா இதுதான் பேசிஸே. டோட்டலிட்டி அப்ரோச் இந்த சைடு இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுல பாரு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு இருக்கு 6 lakh. பாலிசி ஏ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6,30,000. சேல்ஸ் எவ்வளவு இன்கிரிமெண்டல் சேல்ஸ் 30,000. கரெக்டா? டோட்டாலிட்டியை பாரு, டோட்டாலிட்டியை பார்க்காம நீ பாட்டுக்கு நீ வந்து இன்கிரிமெண்டல் போட முடியாது, 200% போட முடியாது. எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு பாரு. டெட்டார்ஸ் உனக்கு வேரியபிள் காஸ்ட் ஃபண்ட்ஸ் லாக்ட் அப் இன் டெட்டார்ஸ்ல இஷ்யூ வரும். ஓகே, வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு டோட்டாலிட்டி அப்ரோச்ல? எக்ஸிஸ்டிங் 4 lakh, இன்க்ரீஸ் எவ்வளவு இருக்கு 4,20,000. இன்கிரிமெண்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 20,000. எப்ப புரியுதா? டோட்டாலிட்டியும் பாரு, இன்கிரிமெண்டலும் பாரு, அப்போதான் தெளிவா புரியும். அடுத்தது பிக்ஸ்டு காஸ்ட் எதுவுமே வராது, ஏன்னா எக்ஸிஸ்டிங் எவ்வளோ 50, இந்த வாட்டி எவ்வளோ 50, அதனால என்ன வராது, இன்கிரிமெண்டல் காஸ்ட் பிக்ஸ்டு காஸ்ட் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் அடுத்தது பேட் லாஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6,000 இருக்கக்கூடிய பேட் லாஸ் 9,450 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3,450. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6,000 இருக்க, சாரி 1,44,000 இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1,50,550. அப்ப எவ்வளோ 6,550. எப்ப இந்த 6,550 வந்து நான் எங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், எங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் டோட்டாலிட்டி அப்ரோச். அப்போ பை டிஃபால்ட் டோட்டாலிட்டி போட்டாதான் உன்னால என்ன பண்ண முடியும், இன்கிரிமெண்டல் பண்ண முடியும். தனியா சுயேட்சையா இன்கிரிமெண்டல் பண்ண முடியாது, முடியாது. அன்லெஸ் ஆர் அன்டில் இன்கிரிமெண்டல் எல்லாமே இன்கிரிமெண்டல்ல கொடுத்திருந்தா மட்டும்தான் நீ என்ன பண்ண. அதாவது இந்த ஷெட்யூல் கொடுத்திருக்கிறான் இல்லையா, இந்த ஷெட்யூலே கொஸ்டினா வரணும் உனக்கு. டோட்டாலிட்டி அப்ரோச்சே ஷெட்யூல் கொஸ்டினா வந்துச்சுன்னா மட்டும்தான் உன்னால இன்கிரிமெண்டல் அதை பார்த்து போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. புரியுதா? பெட்டர் ஆல்வேஸ் கோ ஃபார் டோட்டாலிட்டி அப்ரோச், தென் யூ கம் ஃபார் இன்கிரிமெண்டல். ஓகே, என்னமா கொஸ்டின்ல இன்கிரிமெண்டல் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல மிஸ்டேக் ஆகும்ல, மிஸ்டேக் ஆகாம பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கன்னா ஒர்க்கிங்ஸ் நான் போட்டிருக்கிறேன், எடுத்து போட்டுட்டு நான் பண்ணிட்டேன். இன்கிரிமெண்டல்ல இன்னும் ஒர்க்கிங்ஸ் எங்க பண்ணுவீங்க? இன்னும் ஒர்க்கிங்ஸ் கீழே பெருசாகும்ல. அதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா டோட்டாலிட்டியே இன்னும் 2 நிமிஷம் டோட்டாலிட்டியே வந்து ரஃபா போட்டுட்டு ஃபிகர்ஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு வந்துடலாம், வேலை முடிஞ்சது. இங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நீட்டா டோட்டாலிட்டி அப்ரோச் எழுதிட்டு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எழுதிட்டு வந்தா வேலையை முடிஞ்சது. டைரக்டா வந்து எல்லா ஃபிகர்ஸும் வந்து டோட்டாலிட்டி அப்ரோச்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்புறம் இன்கிரிமெண்டல் போடுறது ஈஸி. அப்படி தரமாட்டான், கவலைப்படாது. 200% அப்படி தரமாட்டான். கொஸ்டினை கொடுத்துட்டு அடாப்ட் பண்ணுதான், என்ன பாலிசி அடாப்ட் பண்ணு தான் கேட்பான். பெட்டர் யூ கோ அண்டர் டோட்டாலிட்டி அப்ரோச். இது வரைக்கும் வந்து டோட்டாலிட்டி இன்கிரிமெண்டலாம் செப்பரேட்டா கேட்டது இல்லாம பெட்டர் ஆல்வேஸ் ஃபாலோ டோட்டாலிட்டி. அப்போதான் நீ எங்க பண்ற, என்ன தப்பு பண்றது உனக்கே தெரியும். இன்கிரிமெண்டல்ல போனா எங்க தப்பு பண்றேன்னு உனக்கு தெரியாது. புரியுதா? கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல வேணா இன்கிரிமெண்டல் வந்து செப்பரேட்டா போட முடியும். டெட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட்ல, ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இன்கிரிமெண்டல் டோட்டாலிட்டி போடாம போட முடியாது. இட் வில் பி a working டோட்டாலிட்டி அப்ரோச் will be a working for incremental approach. ஏன்பா புரியுதா என்ன சொல்றேன்றது? எஸ், நவ் இஃப் யூ see you will be getting.
இன்கிரிமெண்டல் அப்ரோச் தெரிஞ்சு போட்டானா தான் அடுத்தது கொடுத்துருக்க கூட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? சும்மா வந்து இவன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் கிடையாது. டோட்டாலிட்டி அப்ரோச் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மெத்தட். செகண்ட் கம்ஸ் த ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் எப்படி நீ பிரசன்ட் பண்ணலாம்? இன்கிரிமெண்டல் மெத்தட்ல பிரசன்ட் பண்ணலாம். இல்ல பிரசன்டேஷனுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கா? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ல பண்ணலாம். அதை யார வச்சு? இன்கிரிமெண்டல்ல போட்டு. அப்ப எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கேட்டிருக்கிறானா உன்னுடைய சார்ட் டோட்டாலிட்டி போட்டு இன்கிரிமெண்டல் போட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வரணும். சேஞ்சஸ் இன் அது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் இல்ல, சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அது புரியுது என்ன சொல்றேன்றது? எவ்வளவு அமௌண்ட் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாக்அப்ல, அதனால எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் உனக்கு ஜெனரேட் ஆயிருக்கு, அதுதான் அது சொல்றான் அவன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? புரியலையா? இல்ல முதல்ல டோட்டாலிட்டி பாரு, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்டல் பாரு. நான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நான் சொல்றேன், அது என்ன இன்கிரிமெண்டல் ரிட்டர்ன் தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் இன்கிரிமெண்டல் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அது 6550 இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிவைடட் பை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 14000. சரி, லெட் அஸ் கம்ப்ளீட் காஸ்ட் ஆஃப் ஃபார் இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார். இங்க பாரு அவன் கொடுத்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்பட்டுச்சு உனக்கு? 37,500. ஃபண்ட்ஸ் லாக்அப் எவ்வளவு? 37,500 ஃபண்ட்ஸ் லாக்அப். அது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ் லாக்அப். ஃபண்ட்ஸ் லாக்அப் எவ்வளவு? 37,500. நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 52,222. இன்கிரிமெண்டல் அமௌண்ட் எவ்வளவு? 14,722. அதான் போட்டிருக்கிறான் பாரு, 14,722. ஏன்பா புரியுதா? இதே மாதிரி தான் எக்ஸிஸ்டிங்ல இருந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் என்ன பண்ணிருப்பான், கம்பேர் பண்ணிருப்பான். புரியுதா? நீ பாட்டுக்கு நீ ஏக்கும் பிக்கும் சிக்கும் டிக்கும் போட்டுட்டு போயிடாத. யார் யார பார்க்கணும்? எக்ஸிஸ்டிங் ஏ, எக்ஸிஸ்டிங் பி, எக்ஸிஸ்டிங் சி, எக்ஸிஸ்டிங் டி பார்க்கணும். புரியுதா என்ன சொல்றன்றது? கீழே சி ஃபார்மேட் பாரு. இன்கிரிமெண்டல் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் எவ்வளவுப்பா? இன்கிரிமெண்டல் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் இன்கிரிமெண்டல் சார்ட்ல பாரு 6550. ஓகேவா? டிவைடட் பை எவ்வளவு இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு ரிசீவபிள்ஸ்ல? 14,722 இன்டூ 100, 44.49% இன்கிரிமெண்டல் ரிட்டர்ன் வந்திருக்கு. புரியுதா? எந்த ஆப்ஷன்ல இன்கிரிமெண்டல் ரிட்டர்ன் அதிகமா இருக்கோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். இதுல லூசுத்தனமா கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் டோட்டாலிட்டி, நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி இன்கிரிமெண்டல் போடுவாங்க, இன்கிரிமெண்டல் பேஸ் பண்ணி இன்கிரிமெண்டல் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இன்கிரிமெண்டல் அப்ரோச் இஸ் நத்திங் பட் a way to present, it is not the way to work. ஒர்க் எப்பவுமே வந்து டோட்டாலிட்டி அப்ரோச்ல தான் போட முடியும். தயவு செய்து வந்து இன்கிரிமெண்டல்ல போடாத. வராது, ஆன்சர் வராது. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன். பெட்டர் கொஸ்டின் கொடுத்து இப்படி கேட்டா 10 மார்க் தான் கேட்பான். 10 மார்க் கேட்காம 5 மார்க் 6 மார்க் கேட்டிருந்தா தயவு செய்து இது அட்டன் பண்ணாத, லாஸ்ட்ல அட்டன் பண்ணு. வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே கவர் பண்ணிருக்கிறல்ல, மத்த எந்த சாப்டர்ல இருந்து என்ன வந்தாலும் அட்டன் பண்ணு. இந்த கொஸ்டின் வந்து இன்கிரிமெண்டலும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் கேட்டிருக்கானா தயவு செய்து லாஸ்ட்ல வை. 10 மார்க் வந்தா லாஸ்ட்ல போடு, மத்த 40 மார்க் முடிச்சு அதுக்கப்புறம் டோட்டாலிட்டியை போட்டு இன்கிரிமெண்டல்ல போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் வரணும். புரியுதா? நோட் பண்ணிக்கோ, டோட்டாலிட்டி நோட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பாரு. இது ஃபுல்லா பார்க்கணும். அவ்வளவுதான் ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்னும் இல்ல. கொஸ்டின் நம்பர் 13, 14 பிராக்டிஸ் கொஸ்டின்ல 2 கொஸ்டின் இருக்கு, 4 கொஸ்டின் இருக்கு. இதே மாதிரி தான் இருக்கும். டெட்டார்ஸ் த்ரூ அவுட் த இயர் என்னவா இருக்கும்? ஆன் அண்ட் ஆவரேஜ் சேமா இருக்கும். ஃபண்ட்ஸ் லாக் அப் ஆன டெட்டார்ஸ், ஃபண்ட்ஸ் லாக்ட் அப் எது மேல ஆயிருக்கும்? டெட்டார்ஸ்ல காஸ்ட் மேல. கரெக்டா? அந்த காஸ்டும் த்ரூ அவுட் த இயர் என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும். ரிமெம்பர் ஆல்வேஸ் ஓடி லோன் ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. நீ என்னதான் 6 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணாலும் 1 கோடிக்கு தான் லோன் கொடுப்பான்.
என்னன்னு எழுதுற? பாலிசி மேக்கிங் ஆஃப் ரிசீவபிள்ஸ் போட்டு இல்லஸ்ட்ரேஷன் 15 போட்டு ஸ்டார்ட் பண்ணு. இங்கல இருந்து போடணும். இல்லஸ்ட்ரேஷன் 12. எல்லா क्वेश्चंसும் அவனே வந்து டோட்டலிட்டி அப்ரோச்ல தான் பண்ணிருக்கான். ஓகே, ஏன்பா தம்பி இப்படின்னா என்னன்னு தெரியுமாப்பா? கிரெடிட் பாலிசில எப்படின்னா என்னன்னு தெரியுமா? இன்டர்பிரேட் பண்ண தெரியுமா? 1/10 நெட் 45 டேஸ்னா என்னன்னு தெரியுமா? டிஸ்கவுண்ட் தான். எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவேன் சார்? டோட்டல் கிரெடிட் பீரியட் வந்து 45 டேஸ் சார். கரெக்டா? 10 டேஸ்க்குள்ளார பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட். புரியுதா? அதான் படிக்கணும். 1/10 நெட் 45 டேஸ்னா என்ன அர்த்தம்? 45 days is the total credit period. டைம் அலோடே அவ்வளவுதான். ரிசீவபிள்ஸ்கோ பேயபிள்ஸ்கோ. ஆனா 10 நாளுக்குள்ளார பேமெண்ட் பண்ணா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்? 1%. ஓகே, இந்த ரீடிங் எல்லாமே கரெக்டா இருக்கணும்.
டன். டன். ஏன்பா இது ஒர்க்கிங் நோட்பா இது. இன்க்ரிமெண்டல் அப்ரோச் ரெஃபர் புக்குன்னு போட்டுக்கோ கீழே ஒரு வாட்டி பார்த்துட்டு போ. இன்கேஸ் கொஸ்டின்ல ஏதாச்சும் கேட்டானா இது போட்டுட்டு அது போடணும்.
கொஸ்டின் நம்பர் 13 போடுறீங்களா? அது ஈஸியா தான் இருக்கு. ஓகே, இங்கே போட்டு பாருங்க. மற்ற 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ஓகே, இருக்கிறதே 5ல இருந்து 6 கொஸ்டின் தான் ரிசீவபிள் சார். Done. எழுதியாச்சாப்பா? 2 கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, சின்ன கொஸ்டின் தான் பாரு. நான் எப்படி போட்டேன்னா அதே மாதிரியே போடு, சரியா? ஏசிபி கொடுக்கல, ஏசிபி நம்ம தான் கால்குலேட் பண்ணோம். இன்ஸ்டன்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்கான்.
புரியுதா? ஏசிபி கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? 360 days divided by debtors turnover ratio. இல்ல illustration 13. மந்த்ஸ்ல பாசிபிள் நினைக்கிறேன். மந்த்ஸ்லயே வச்சுக்கோ கிரெடிட் பாலிசியை. டேஸ்ல இல்லாம மந்த்ஸ்ல கூட வச்சுக்கலாம்.